வெளிநாடுகளில் வேலை செய்கிற நண்பர்களாக இருந்தாலும் சரி தான், இல்லை ஊரில் வேலை செய்கிற நண்பர்களாக இருந்தாலும் சரி தான், இல்லை ஒரு குடும்பத்தில் இருந்தாலும் சரி தான், எல்லா இடத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மன உளைச்சல்கள் வந்து இருக்க தான் செய்யும். அந்த மன உளைச்சலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆறுதலுக்கு வந்து அடுத்தவங்கள்ட்ட போய் பேசக்கூடாது, அடுத்தவங்கள்ட்ட போய் ஆறுதல் தேடக்கூடாது. அது வந்து 5 காசுக்கு பிரயோஜனம் இருக்காது. உங்கள்கிட்ட இந்தாண்ட ஆறுதல் சொல்கிற மாரி சொல்லிவிட்டு அந்தாண்ட போய் உங்களுக்கு அவமானப்படுத்துவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு ஒரு பசங்க இங்கே வேலை பார்க்குறீங்க வைக்கிறீங்கன்னா உங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசி இப்படி தான் இருக்குது, இதுதான் போகுது, நான் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது கேளுங்க. அது உங்களுக்கு பெட்டரான ஒரு ஆறுதலாக இருக்கும். இல்லை கல்யாணம் பண்ணவங்களா இருந்தால் ஊரில் வந்து கணவன் மனைவி இருக்கும்போது உங்களோட கஷ்ட நஷ்டங்களை வந்து நீங்கள் தான் ஷேர் பண்ணி வச்சுக்கிட்டு அதை சரி பண்ண பார்க்கணும். ஏன்னா எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் எவ்வளோ இன்னல்கள் வந்தாலும் நீங்கள் தான் சரி பண்ண போகிறீங்க. நீங்கள் அடுத்தவங்கள்ட்ட போய் ஆறுதல் தேடும் போது உங்களோட பிரச்சனை செட்டில் பண்ண மாட்டாங்க. ஒரு வாய் வார்த்தை தான். வாய் வார்த்தை வந்து 5 காசு கூட உதவாது. நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ வைக்கிறீங்களோ ஒரு மன உளைச்சலும் அடுத்தவங்களை பற்றி பேசுகிற கூட அதை வந்து டைரெக்டாக போய் அந்த சொல்லிடுவாங்க. இருக்கிறண்டு தான் உங்களுக்கு மன உளைச்சல் உண்டாக்கும். முடிஞ்ச அளவு உங்கள் பிரச்சனை நீங்களே செட்டில் பண்ண பாருங்கள்.